ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 23:4. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஓர் இருள் சூழ் பள்ளத்தாக்கு உண்டு. அந்த பள்ளத்தாக்கு அனுபவமே கடவுளை அறிய செய்கிறது. சிலர் இளமையிலேயே இருள் சூழ் பள்ளத்தாக்கில் சிக்கி கடவுளை கண்டுகொள்கின்றனர். சிலருக்கு அதற்கான காலம் தள்ளி போடப்படுகிறது. பழிச்சொல், ஏமாற்றம், இழப்பு, நோய் போன்ற பள்ளத்தாக்கு வரும்பொழுது, மரண பயம், தனிமை வாட்டும் பொழுது, மனிதரால் கைவிடப்பட்டு ஏமாற்றப்படும் நெருக்கடி வரும்பொழுது மனம் கடவுளின் உடனிருப்பை உணர்ந்து கொள்கிறது. கடவுள் ஆபத்து காலத்தில் மட்டும் காட்சி தருபவர் அல்ல, எப்பொழுதும் நம்முடனே இருக்கும் அன்புள்ள கடவுள். நம் கண்கள்தான் அவரை கண்டுகொள்வதில்லை. நம்மோடு இருக்கும் கடவுளை நாம் உணர்ந்து கொண்டால் எந்த தீங்கிற்கும் அஞ்ச வேண்டாம். கடவுளை கண்டுகொள்ள விசுவாசம் இருந்தால் போதும். அவர் மீது அன்பு இருந்தால் போதும். அவர் தன்னை வெளிப்படுத்துவார். உள்ளம் எதன் மீது நாட்டம் கொண்டுள்ளதோ அதை நோக்கியே அலைகிறது. ஜெபம். இயேசுவே, நீர் என்னோடு இருந்தாலும் உம்மை தேடிக்கொண்டே இருக்கிறேன். உம்மை காணும் அறியும் ஆன்மீக சந்திப்பை தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும்
நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும், எங்கள் எண்ணங்களையும், செயல்பாடுகளையும், பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இறைவா, உம் ஆலய முற்றங்களில் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இறைவா, உம் ஆலய முற்றங்களில் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் உள்ளமும் என் உடலும் என்றும் உள்ள இறைவனை பாடுகின்றது. இறைவா, உம் ஆலய முற்றங்களில் நான் பாடி மகிழ்ந்திடுவேன்.
மகிழ்ந்திடுவேன். இறைவா உம்மாலய முற்றங்களில் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் உள்ளமும் என் உடலும் என்றும் உள்ள இறைவனை பாடுகின்றது. இறைவா உம்மாலய முற்றங்களில் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். குடும்பங்களை உருவாக்கும் கடவுளே, தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவொரு கடவுளாகிய நீரும் ஒரு குடும்பமாகத்தான் வாழ்கிறேன். குடும்பங்களில் வாழும் எங்கள் எல்லாருக்கும் உமது திரித்துவ குடும்பம் ஓர் ஒப்பற்ற முன்மாதிரி. நன்றி இறைவா. இன்று இந்த குடும்பங்களுக்காக நன்றி கூறி மன்றாடுகிறோம். தீங்குகள், வலிகள் தரும் நிகழ்வுகள், துயரங்களில் இருந்து குடும்பங்களை பாதுகாத்தருளும். இவர்களது மகிழ்ச்சியை, நேர்மையை, உடன் இருப்பை ஒருவர் ஒருவருடன் பகிர்வார்களாக. இவர்களது குடும்பத்தை குட்டித் திரு அவையாக்கும். ஏனெனில் அங்குதான் அன்பு, மன்னிப்பு, சமாதானம், உண்மை, நேர்மை, கீழ்ப்படிதல், சமத்துவம், சகோதரத்துவம், மதிப்பு, ஏழை மீது இறங்குவது போன்ற நற்செய்தியின் விழுமியங்கள் பற்றி கற்றுக்கொள்கிறோம். இக்குடும்பங்களில் உள்ளோர் அனைவருக்கும் உடல், உள்ளம், மன நலன்களை தந்தருளும். உமது முடிவில்லா கருணையும் இரக்கமும் எப்போதும் இவர்களுடன் இருப்பதாக. இயேசுவின் வல்லமை நிறைந்த பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருளப் பெற்றவர். வாழ்க, ஆண்டவரும்
பெற்றவர். வாழ்க ஆண்டவர் உம்முடனே